ஸோ ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் கொலாபரேஷன் ஃபுல்லாக எல்லா கம்ப்ளீட்டாக வந்து சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் பட் ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்குற டேட்டுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து என்னென்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு டைலமா இருக்குது, நமக்கு வந்து வி ஹேவ் சம் டவுட்டு, அந்த டவுட்லேயே இருக்கும், ஒரு எஸ்டிமேஷன்லேயே இருக்கும், இன்ஹெரண்ட்டாகவே ஏதோ ஒரு டவுட்லேயே ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரொவிஷனாக வச்சுருக்கோம், இல்லைனா வந்து இன்சூரன்ஸ் இவ்வளோ தான் வந்திருக்குன்னு வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கிடைக்குதுன்னா அது டைப் 1 சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் டெஃபினட்டாக நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் காமிக்கணும். சிலது வந்து என்னென்னா ரொம்ப மேஜர் ஈவெண்ட்டாக இருக்கும், பட் வந்து அந்த விஷயத்துக்கும் ஆஸ் ஆன் டேட் பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு எந்த டைலமாலாம் ஒன்றும் இருந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நியூ ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுறது, இல்லை மே 5 அன்றைக்கி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டுனா கூட, பட் அதெல்லாம் வந்து மார்ச் 31 அன்றைக்கி இருந்த எந்த ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரியோ, இல்லை அந்த இன்ஹெரண்ட்டாக அந்த எஸ்டிமேஷனையே கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணதை மார்ச் 31 அன்றைக்கே ஷேர் கேபிட்டலில் நான் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? அதெல்லாம் பண்ண வேண்டாம். பட் நீங்கள் ஜஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ பேசிக்கலாக அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, கட் ஆஃப் டேட்லேருந்து நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் என்னென்னலாம் விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துச்சோ அந்த எல்லா விஷயங்களில் எதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணால் போதும். அதை பிரித்து பார்த்து அழகாக பண்ணி கொடுத்துருங்க. பட் ஒன்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறமா ஒரு 5-10 days தான் கேப் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்மளோட கம்பெனி, அதாவது அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து அந்த வெப்சைட்லேயே அப்லோட் பண்ண போகிறாங்கப்பா. வெப்சைட்டில் அப்லோட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பண்ணுறதுக்குள்ளே இருக்க கேப் இருக்குல்ல, ஜூன் 5லேருந்து ஜூன் 10க்குள்ளேயோ இல்லை ஜூன் 5லேருந்து ஜூன் 15க்குள்ளேயோ அந்த 10 days கேப் தான் இருக்குது இவங்க அப்லோட் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த 10 daysல என்னவோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு நமக்கு. we have come to know of a fact. ஒரு ஃபேக்ட் நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த ஃபேக்ட்டு ரொம்ப பயங்கரமான ஃபேக்டாக இருக்குது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கட் ஆஃப் டேட்லேருந்து ஜூன் 5 ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் நார்மலாக நடந்திருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நாளில் இருந்த ஒரு எஸ்டிமேஷனையும் ஒரு ப்ரொவிஷனையும் நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரியோ இல்லை டிஃபை பண்ணுற மாதிரியோ இருக்குது. அதனால நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதை புக்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அந்த டிரான்சாக்ஷன்ஸை. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நார்மலாக நடந்திருக்கு, நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில், அதை அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வர முடியாது, ஜஸ்ட் டிஸ்க்ளோஷரில் கொடுக்குறோம். ஓகேவா? இது ரிப்போர்ட் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குற அன்னைக்கு வரைக்கும் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஓகே. ஆனால் ஒன்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் நம்ம கொடுத்தாச்சுன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் நார்மலாக, சப்போஸ் அந்த நார்மலாக அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 5க்கு முன்னாடி நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் நடந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் புக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக சேர்த்துருப்பீங்க, இல்லை டிஸ்க்ளோஷராக கொடுத்துருப்பீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? பட் ஜூன் 5க்கு அப்புறம் அதே மாதிரி நிறைய சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடக்குது. ஓகேவா? டைப் 1 இருக்குது, டைப் 2 இருக்குது. இதை போய் நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் புக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் ஜென்ரலாகவே நான் டைப் 1ஆக இருக்கக்கூடிய சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறதும், டைப் 2ஆக இருக்கிறத ஜஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுறதும் நான் எந்த டேட் வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணுவேன், கட் ஆஃப்லேருந்து ஜூன் 5 வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடக்கலாம், டைப் 1 டைப் 2 அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும்லாம் என்னால் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒரு ஆடிட்டரால். ஸோ ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, ஆஃப்டர் ஆடிட் ரிப்போர்ட் ஹஸ் பின் இஷ்யூட், ஓகேவா, பிஃபோர் தட் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் திஸ் ஆடிட் ரிப்போர்ட் இஸ் கிவன் டு த ஜென்ரல் பப்ளிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடுவில் 5 நாள் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தெரிய வருது. ஓகேவா? அந்த 5 நாள் நடந்த விஷயமா இருக்கலாம், இல்லை கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் நடந்த ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு இப்போ தான் தெரிய வருதோ என்னவோ, சம் ஃபேக்ட் இஸ் கம் டு நோ. இந்த ஃபேக்ட்டு நீங்கள் எப்போ உங்களுக்கு பொறுப்பு வரும்னா, இந்த ஃபேக்ட் மட்டும் எனக்கு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா நான் டெஃபினட்டாக குவாலிஃபை பண்ணியிருப்பேன். இல்லையா, நான் குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடி தெரிஞ்சது நான் வந்து குவாலிஃபையே பண்ணியிருக்க மாட்டேனே, அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துருப்பேனே அப்படின்னு உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டையே ஆட்டி படிக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஜூன் 5லேருந்து 10க்குள்ளனா, அப்போ நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ரீடிஃபைன் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் என்ன ரிப்போர்ட் ஆல்ரெடி கொடுத்தீங்களோ அதை மாற்றி கொடுத்தாகணும். இதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் ஆடிட் ரிப்போர்ட் மக்கள் கையில் போயிடுச்சு, போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் தெரிய வருது,
அந்த ஃபேக்ட் தெரிய வந்ததுனால டெஃபினட்டாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, மக்களுக்கு போயிடுச்சு, மக்கள் கைகிட்ட போயிடுச்சு, ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் போயிடுச்சு, உங்கள் ரிப்போர்ட்டும் போயிடுச்சு. ஆனால் ரிப்போர்ட்டெல்லாம் மக்கள் கையிலேயே போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அப்போ நீங்கள் அடிச்சுக்கிறீங்க, ஐயோ இந்த விஷயம் மட்டும் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுதா நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்க மாட்டேனே, நான் அதை மாற்றிருப்பேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அப்போவும் ஒரு ஆடிட்டருக்கு பொறுப்பு இருக்குது. தட் ஹீ ஹேஸ் டு இன்ஃபார்ம் டு தி ஆல் பீப்புள் டு ஹூம் தி ஒரிஜினல் ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் ஒரிஜினல் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேஸ் பின் கிவன். அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் சொல்லணும், நான் உங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் இது ஜூன் 5 நிலவரம், ஆனால் இன்றைக்கி ஜூன் 10 உங்ககிட்ட இது எல்லாத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனால் என்ன ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் ஜூன் 5, ஆனால் பாருங்கள் அழகாக இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, இவ்வளோ அழகாக ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் கம்பெனி இனிமேல் நல்லா ரன் ஆகும், நான் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணி பப்ளிக்கு உங்களோட புது ஆடிட் ரிப்போர்ட்டையும் புது ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். இதுதான் க்ரக்ஸ் ஆஃப் தி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். இதுக்கு மேலே சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டில் ஒன்றுமே கிடையாது படிக்கிறதுக்கு, அவ்வளோதான். இதுதான் மெயின். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல் பேராகிராஃப் ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.